எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோன்னா ஊட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகான இந்த ஊட்டி மழையோடு நம்மளை வரவேற்கிறது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாதை மழையில் போகிற பாதை நல்லா இருந்தது. சிலர் இங்கேருந்து சொன்னாங்க, நிறைய இடங்களை நீங்கள் வீடியோவில் கேப்சர் பண்ணாதீங்க, ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம ஓரலாக பார்ப்போம் இந்த ஊட்டியை. வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல இந்த ஊட்டியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உதகை என்று சொல்லக்கூடிய ஊட்டி தான் பார்க்க போறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒன்றான இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 7347 அடி, அதாவது 2239 மீட்டர் உயரத்தில் உள்ளதால் மலைகளில் குளுமையாக இருக்கும். ஊட்டி என்றும் உதகை என்றும் அழைக்கப்படும் உதகமண்டலம் தமிழகத்தில் நீலகிரி மலையில் அமைந்துள்ள ஒரு நகராட்சி ஆகும். இதுவே நீலகிரி மாவட்டத்தின் தலைநகரமாகும். 12ஆம் நூற்றாண்டில் நீலகிரி மலை போசகர்களின் ஆட்சியில் இருந்தது. பின்னர் திப்பு சுல்தானின் மைசூர் அரசு பகுதி ஆன உதகமண்டலம் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் கைக்கு மாறியது. அப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த ஜான் சல்லிவன் என்பவர் இப்பகுதியின் குளுமையான தட்பவெட்ப நிலையை விரும்பி இங்கிருந்த தோடர், இரும்பா, படுகர் முதலிய பழங்குடியினரிடம் இருந்து நிலங்களை வாங்கினார். ஆங்கிலேயரின் ஆட்சியில் இம்மலை பிரதேசம் நல்ல வளர்ச்சியைக் கண்டது. வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகளும் நீலகிரி மலை இரயில் பாதையும் அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக உதகை ஆங்கிலேயருக்கு கோடைக்கால தலைநகரமாக விளங்கியது. உதகமண்டலத்தில் சேரிங் கிராஸ் அருகிலுள்ள ஸ்டோன் ஹவுஸ் மலைப்பகுதியில்தான் கோடைக்கால தலைநகரின் அலுவலகம் அமைந்திருந்தது. தற்போதைய அரசு கலைக்கல்லூரி கட்டடத்தில்தான் இவ்வலுவலகம் செயல்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒத்தக்கல் மந்து, தமிழ் ஒற்றைகள் மந்தே என்பதை ஆங்கிலேயர்கள் உதகமண்ட் என்று அழைத்தனர். உதகமண்ட் என்று ஆங்கிலத்திலேயே அழைக்கப்பட்ட இவ்வூரின் பெயரை 1972ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் உதகமண்டலம் என்று தமிழ்படுத்தி ஆணையிட்டார். உதகமண்டலத்தில் அமைந்துள்ள கற்பூர மரம் 12 மீட்டர்கள் சுற்றளவு கொண்டதாக உள்ளது. இதனை 12 ஆட்கள் கைகோர்த்தால்தான் கட்டி பிடிக்க முடியும். இம்மரம் பழைய மைசூர் சாலையில் அமைந்துள்ளது. ஊட்டிக்கு போகிற வழியில் இங்கே பாருங்கள், இது ஒரு வாட்டர் ஃபால்ஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியும் வந்துட்டுருக்கு, நல்லா இருக்குது. போகிற வழியில் குன்னூருக்கு அருகில் இருக்கிற ரோடு ஓரத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால் தாங்க இது. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வெல்லிங்டன் ஆர்மி கேம்ப்பு. இங்கே அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால தான் ரோடு ஓரத்தில் மட்டும் எடுத்தோம். அப்பயும் சொன்னாங்க அவங்க உள்ளே கவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் வெளியிலேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெல்லிங்டன் ஆர்மி ஃபோர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பூங்காவனம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக. நம்ம இப்போ இங்கேவே தங்கிட்டு நாளைக்கு காலையில் போயிட்டு பைக்கரா ஃபால்ஸு, பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்லாம் போய் பார்க்கலாம். நாங்கள் இங்கே தங்குற இடம் இது தாங்க. ஒரு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் டபுள் பெட்ரூம். ஆனால் வேறு லெவலில் இருந்ததுங்க. சீசன் இல்லாத டைம்ன்றதுனால என்னன்னு தெரியல, ரேட்டு கம்மியாக இருந்தது. நாங்கள் 3 பேர் இருந்தோம். 3 பேர் இங்கேயே தங்கிட்டோம். வைஃபை ஃப்ரீயோடு நல்லா டிவி சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்தோம். அருமையாக இருந்தது இந்த ரூம். சூப்பர். ஊட்டியில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம்னு சொன்னோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு, டீ எஸ்டேட்டு, காப்பி தோட்டம், மிளகு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பயிரிடுறாங்க. அதை தவிர்த்து இங்கே நல்லா ஃபேமஸான பொருள் பார்த்தீங்கன்னா ஊட்டி வர்க்கி நமக்கு கிடைக்கிது. தேன் சில இடத்துல விற்கிறாங்க, அதையும் பார்க்க முடிஞ்சது. அதை தவிர்த்துட்டு எல்லா இடங்கள்லையும் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி அவ்வளோ அருமையாக அழகாக நல்லா இருந்தது. இங்கே மில்கி சாக்லேட்டு, அப்புறம் காஃபி சாக்லேட்டு, மிக்சட் ஃப்ரூட் சாக்லேட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான ஐட்டங்கள் சாக்லேட்டாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலான ரேஞ்சு தான். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் போட்ட சாக்லேட் வாங்கினோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களே வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே விதவிதமான அழகான செடிகள் தாங்க வித்தியாசமாக இருந்தது. அதை தான் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மலையை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை எழில்மிகு ஒரு தோற்றமாக இருக்குது பாருங்கள்.
சூப்பர். இதுதாங்க அந்த டீ எஸ்டேட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு மலையில் வந்து ஒரு போர்வையை போத்தின மாதிரி தெரியுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டீ எஸ்டேட். அழகான உதகமண்டலம், அழகான நீலகிரி, அழகான ஊட்டி, இப்படி எத்தனை பேர் வேணாலும் இந்த ஊருக்கு. இது தாங்க நாங்கள் எடுத்த ரூம். எப்பயாவது வந்தீங்கன்னா பாருங்கள். எக்கனாமிக்கலாக தான் இருந்தது. நாங்கள் வரும்போது இருந்தது, நீங்கள் வரும்போது எனக்கு எப்படின்னு தெரியல. நாங்கள் அது எதுவும் கேட்கல. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பால்கனி வியூவும் இருந்தது பார்க்குறதுக்கு, இந்த ஊரை சுற்றி காட்ட. சூப்பர் ரூம்ங்க அது. வந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டீ தோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கிறது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த இங்கே வச்சுருக்கிற பயிருக்கு எப்படி நீர் சப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினில் வரணும் தாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம் மேட்டுப்பாளையத்தில். பட் எங்களுக்கு வந்து டிக்கெட்டு கிடைக்கல. அதனால் நாங்கள் சரி நம்ம தான் கார் வச்சுருக்கோமேன்ட்டு அப்படியே கார்லேயே வந்துட்டோம். வாடகை கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். நல்லா இந்த ட்ரிப்பு நல்லா தான் இருந்தது. இப்போ நம்ம போகிற வழியில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு அப்படியே பயக்கரா ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். போகிற இடம் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இந்த மரங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நடித்த ஒரு படத்தில் வந்து அந்த ஒரு ஜீவன் தான் உன்வாசம் தான் ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்து இந்த மரங்களை பார்க்கலாம். அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சொன்னாங்க. உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க. நண்பன் படத்துலலாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ். இந்த புல்மேடு பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள் தாங்க இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பாதுகாக்கிறாங்க இன்னும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு அந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். நிறைய மரங்களை வந்து அழிக்கிறாங்க. ஏன் அழிக்கிறாங்கன்னு தெரியல. பாதுகாத்தா நல்லாயிருக்கும் இன்னும். இது பக்கத்தில் இருக்கிற இந்த விவசாய நிலம் எல்லாமே இது கேரட்டுங்க. இது பயிரிட்டுருக்கிறது எல்லாமே கேரட்டுங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம மொபைலில் ஒரு வால்பேப்பராக வைக்கணும்னா இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும்ல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேடும் பள்ளமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் கேரட்டு தாங்க ஃபுல்லாக. எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க இங்கே மெயின். நம்ம நாட்டாம படத்தில் வேறு ஒரு பாட்டில் கொட்டாப்பாக்கும் கொழுந்து வெத்தலை, அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இந்த பாட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி நம்ம வந்து இப்போ பயக்கரா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுதான் பயக்கராவோட டேம். பயக்கரா ரிவர்னு சொல்லுவாங்க டேம். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டேமும். சின்ன டேமு தான், ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்துட்டுருக்கு. சூப்பராக இருந்தது இந்த டேம்.
பயக்கரா ஃபால்ஸ் நம்ம வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி இல்லைங்க, ரிவர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் எப்படி ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அது அடுக்கடுக்காக அது தண்ணி நீர்வீழ்ச்சி கொட்டிகிட்ருக்கு. அதை தான் வந்து இதை இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஊட்டியை சுற்றி பார்க்க நமக்கு ஒரு நாள் போதாதுங்க. 365 நாளுமே இங்கே வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாங்க. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். பயக்கரா ஃபால்ஸுக்கு போகிற வழிங்க இது. ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு தான் அங்கே உள்ளே போக முடியுங்க இந்த இதுக்கு. எங்களுக்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. இந்த பயக்கரா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிக்கு பேட்ரி வண்டியும் ஃபெசிலிட்டி அவைலபிளில் இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி அதுலேயும் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அதுலேயும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் அதில் போகலாம். ஆஹா, என்ன ஒரு அழகான காட்சி! இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். பயக்கரா ஃபால்ஸ். இதில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு 30 ரூபான்னு போட்டிருக்காங்க பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா போட்டிருக்காங்க. இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இதுதாங்க அந்த நீர்வீழ்ச்சி பயக்கரா ஃபால்ஸ். அடுக்கடுக்காக சூப்பராக இருக்கும். இந்த மலைத்தொடரில் இப்படி ஒரு அருவி இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெல்கம் டு பொட்டானிக்கல் கார்டன். இதில் நான் அதிகமாக காட்ட போகிறதில்ல, ஏன்னா நம்ம காட்டி ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுன்ற ஒரு இது தான். சும்மா ஓரளவு பார்ப்போம். தொட்டபெட்டா பயங்கரமான ஒரு இடங்க அது. இந்த வியூ பாயிண்ட் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இங்கேருந்து தெரியுன்றாங்க. தொட்டபெட்டாவோட ஹில்ஸ். தமிழகத்தில் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம தான் இப்போதைக்கு ஹைட்டில் இருக்கிறோம். இதுதான் ஹையஸ்ட்டு ஹைட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில். தொட்டபெட்டா தான் மிகப்பெரிய உயரம். அதுலேருந்து தான் இப்போ நம்ம அந்த வியூவில் பார்த்துட்ருக்குறோம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது எதுவும் இங்கே கீழே போடாதீங்க. குப்பை தொட்டி அதுக்குன்னு வச்சுருக்காங்க, அங்கே யூஸ் பண்ணுங்கள். இந்த வனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கும் உண்டு, அதனால் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து காற்று அடிக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஹைட்டில் காற்று எவ்வளோ வேகம் அடிக்குதுன்னு பாருங்கள். நான் இப்போ காட்டுறேன். இந்த தொட்டபெட்டாவை சுற்றி எல்லா பக்கமும் வியூ பாயிண்ட்டு தாங்க இருக்குது.
அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது கொடநாடு எஸ்டேட்டு தெரியுதுன்னு சொல்கிறாங்க, மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் முதுமலை தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுதான் அந்த டவர்லேருந்து நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஒரு 360 டிகிரிக்கு எல்லா வியூவையும் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடம் தாங்க இந்த தொட்டபெட்டா சிகரம். அடுத்து நம்ம இங்கேருந்து நம்ம திரும்ப போகிறோம். இதுவே எங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருந்தது தான் இந்த மாதிரி இடத்த. பட் ஆனால் நான் உங்களுக்கு முழுசாக எதுவும் நான் காட்டலை. நாங்கள் நல்லா ஆனால் ரசித்து பார்த்தோம். இயற்கையை ரசிக்கலாம், அவ்வளோதான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இடம். இந்த மலைகளுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து நாங்கள் புறப்பட போகிறோம். பார்த்த வரைக்கும் ரொம்ப திருப்தியாக தான் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு நன்றி. இந்த மேகங்கள் வந்து மலையை உரசி நம்ம அருகில் இருக்கிற மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குது. ஓகே, பாய் பாய் ஊட்டி. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.